Hello everyone, welcome to ADA 241 Tamil. நான் உங்கள் ஆஷிக். So guys, நம்ம வந்து ப்ராபபிள் 500 டாபிக் அப்படிங்கிற சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எல்லாம் கேட்கப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 500 தலைப்புகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் 1லேருந்து 10 வர தலைப்புகள் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 11லேருந்து 20 வரை உள்ள ஒரு 10 தலைப்புகள் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்கிட்ட எந்த டைமிங் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து 9 o'clock வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இன்னிலிருந்து நம்மளுடைய செஷன் எப்போவுமே வந்து 9 o'clock வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஸோ அதனால கரெக்டாக 9 o'clock நம்மளுடைய சேனலுக்கு வந்து வந்துருங்க. ஸோ இது வந்து ரெக்கார்டட் வீடியோவா தான் இருக்கும். ஸோ அதனால டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்லயோ இல்லை வேற ஏதாவது செஷன்ல வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட் அஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக உள்ள அமெண்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன், கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, எலக்ட்ரல் பாண்ட், ஸ்பீக்கர், டிலிமிடேஷன் கமிஷன், ஜிஎஸ்டி, சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிற இந்த 10 முக்கியமான தலைப்புகள் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆசிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிகிராமில் சர்ச் பண்ணாலும் வரும். ஸோ அது மூலியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ சமீபத்தில் உள்ள முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் டாபிக். ஸோ இதில் பழைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக உள்ள அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால 100வது அமெண்ட்மெண்ட்டுக்கு மேலே என்ன அமெண்ட்மெண்ட்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக அமெண்ட்மெண்ட்டை பொறுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, அவ்வளோ ரொம்ப இன்டெப்த்தாலாம் போய் அது எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற ரொம்ப இன்டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஸோ இதில் முதல் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது 100வது சட்ட திருத்தம். ஸோ 100th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2015 பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ 100th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2015 பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட். ஸோ லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில சில நில எல்லைகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக உள்ள அக்ரிமெண்ட் தான் என்ன அப்படின்னா இந்த 100வது சட்ட திருத்தம். ஸோ 2015 இந்த 100வது சட்ட திருத்தம் வந்து பண்ணாங்க. ஸோ அடுத்து 101 வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ 101 அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? ஸோ ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்துறதுக்காக 2016 சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் 2017 ஜூலை 1 தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்து வந்தது. அப்போ 101வது சட்ட திருத்தம் வந்து ஜிஎஸ்டி. இதுல முக்கியமான ஒரு செக்ஷன் என்ன ஆட் பண்றாங்கன்னா 279A அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட் பண்ணி இது மூலமா தான் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து 102வது சட்ட திருத்தம். சோ 102வது சட்ட திருத்தத்துல 2018 கொண்டு வராங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா? சோ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, ஒரு சட்ட அமைப்பா தான் வந்து இருக்கு. இந்த 102வது சட்ட திருத்தம் மூலமா அது என்ன பண்றாங்க, இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். இந்த ஆக்ட் மூலமா இத ஒரு அரசியல் அமைப்பை வந்து மாத்துறாங்க. சோ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இந்த 102வது சட்ட திருத்தம் மூலமா மாத்துறாங்க. சோ இதுல வந்து 338B அப்படிங்கிற புதுசா ஒரு ஆர்டிகிள் ஆட் பண்ணி சோ அதுல தான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் உடைய பவர் என்ன, அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே சொல்றாங்க. சோ 338 ஏன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு ஆர்டிகிள் இருக்கு. அதுல என்ன கமிஷன் இருக்குன்னு சொல்லுங்க. சோ 338ல என்ன கமிஷன் இருக்கு, அதே மாதிரி 338A ஒரு கமிஷன் இருக்கு. சோ இது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 103வது சட்ட திருத்தத்துல 103 அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். 103வது சட்ட திருத்தம் எதுன்னு தெரியுதா? 103வது சட்ட திருத்தம் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? 103rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அந்த 103வது சட்ட திருத்தம் வந்து எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு. ஓகேங்களா? ஸோ பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 10% வந்து அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகளையும் சரி, அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்களையும் 10% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த 103வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வராங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா 15 கிளாஸ் 6 அப்படிங்கிற ஒரு ஆர்டிகளும் 16 கிளாஸ் 6 அப்படின்னா இந்த ரெண்டு ஆர்டிகல் வந்து புதுசா ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 104வது சட்ட திருத்தம் வந்து இந்த 104வது சட்ட திருத்தம் வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் சம்பந்தமா உள்ளது. ரிசர்வேஷன் சம்பந்தமா உள்ளது. இதுல என்ன பண்றாங்கன்னா எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷனை இன்னொரு 10 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப் டு 2030 வரை எஸ்சிக்கும் எஸ்டிக்குமான ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷனை ஒரு 10 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிலோ இந்தியன்
ஸோ ஆங்கிலோ இந்தியன் நம்மளுடைய அரசியலமைப்புல ஆங்கிலோ இந்தியனுக்கு முந்தைய ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒரு ஆங்கிலோ இந்தியனா கவர்னர் வந்து நாமினேட் பண்ணலாம். அதே மாதிரி லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிலோ இந்தியனா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து கேன்சல் பண்றாங்க, ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷனை கேன்சல் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன 104வது சட்ட திருத்தம். அடுத்து 105வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் பேக்வர்ட் கிளாஸ் சம்பந்தமானதான். ஓகேங்களா? இந்த பேக்வர்ட் கிளாஸ் சம்பந்தமானது இந்த 2018ல 102வது சட்ட திருத்தம் மூலமா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கல்ல. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னமே எந்த ஸ்டேட்ல யார் வந்து பேக்வர்ட் கிளாஸ், யார் வந்து ஓபிசி அப்படிங்கறது யாரும் முடிவு பண்ணுவா, மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணுவாங்க. மாநில அரசாங்கத்துக்கு எந்த பவருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லிடுறாங்க. 102வது சட்ட திருத்தத்துல மறுபடியும் இந்த 105ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து என்ன, எந்த ஸ்டேட்ல யார் வந்து ஓபிசி அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு ஸ்டேட்டுக்கு பவர் வந்து கொடுக்குறாங்க இந்த ஆக்ட் மூலியமா. ஓகேவா? ஸோ அடுத்து கடைசியா இப்போ ரீசெண்டா 106வது சட்ட திருத்தம் வந்து பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உமன் ரிசர்வேஷன், உமன் ரிசர்வேஷன். ஸோ பெண்களுக்கு வந்து லோக்சபால ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக, ஸோ பெண்களுக்கு வந்து லோக்சபால ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 330A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலையும், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு 332A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலையும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு நடைமுறைக்கு இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 15 வருஷத்துக்கு நடைமுறைக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே ரீசெண்டா உள்ள அமெண்ட்மெண்ட். இது நல்லா பாத்துங்க, இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கைஸ் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. எதனால அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ 18வது லோக்சபால தான் வந்து நமக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற நீங்க ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தகுதி என்ன, லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் நாட் லெஸ் தென் 1/10 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த். ஸோ மொத்தம் வந்து ஒரு 500 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா லோக்சபால அந்த 500ல யார் வந்து 50 சீட்ஸ், ஸோ 1/10 ஆஃப் சீட்ஸ் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சிக்கு தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ மோடி கவர்மெண்ட் 2014 ஆட்சியிலும் சரி 19 ஆட்சியிலும் சரி யாருமே என்ன பண்ணல அப்படின்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து 1/10 ஓட் வந்து வாங்கல. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ்லாம் வந்து 40 45 அந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்க. 1/10 ஓட் வந்து எந்த கட்சியுமே வந்து வாங்கல. ஸோ அதனால கடந்த 2 முறை 2014 16வது லோக்சபாலையும் சரி 17வது லோக்சபாலையும் சரி லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற பதவி வந்து காலியா தான் இருந்துச்சு. இப்பதான் பாத்தீங்கன்னா 18வது லோக்சபால ராகுல் காந்தி அவர்கள் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடைசியா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். ஸோ 2009 காலகட்டத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2014லையும் சரி 19லையும் சரி லீடர் ஆஃப் அப்போசிஷனே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இப்போதான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற போஸ்டிங் கிடைச்சிருக்கு. யாரு, ராகுல் காந்தி அவர்களுக்கு. இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷனை பொறுத்தவரை லோக்சபாலையும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க, ராஜ்யசபாலையும் இருப்பாங்க. ஸோ இப்போ லோக்சபால யார் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னா ராகுல் காந்தி. ஓகேங்களா? ஸோ ராகுல் காந்தி. அதே இது ராஜ்யசபால வந்து மல்லிகார்ஜுன கார்கே. ஸோ மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபால லீடர் ஆஃப் அப்போசிஷன், லீடர் ஆஃப் எதிர்கட்சி தலைவர்கள் 2 பேர்லயுமே வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லோக்சபா ராகுல் காந்தி, ராஜ்யசபால யாரு மல்லிகார்ஜுன கார்கே வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இருக்காங்க. இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1969. ஸோ 1969 தான் இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற கான்செப்டே வந்து கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு அதை வந்து ஒரு சட்ட அமைப்பை எப்ப கொண்டு வராங்க, இந்த ஆக்ட் மூலியமா. ஸோ ஸ்டாச்சுட்டரி போஸ்ட் டிஃபைன்ட் இன் த salaries allowances of leader of opposition in parliament act 1977. so 1977 என்ன பண்றாங்க, இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அங்கீகரிக்கிறதுக்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. என்ன சட்டம்? salaries and allowances of leader of opposition in parliament act. ஓகேங்களா? சோ இந்த சட்டம் மூலமா என்ன பண்றாங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு பவர் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய அரசியல் அமைப்புல இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற வார்த்தையோ இல்ல இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷனை பத்தி எதுவுமே வந்து பேசல. சோ ஓகேங்களா? இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர். இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷனா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவரோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய அப்பாயின்மெண்ட் கமிட்டி வந்து போடுவாங்க. ஸோ முக்கியமா சிபிசி அப்பாயின்ட் பண்றதுக்கு, சிபிஐ அப்பாயின்ட் பண்றதுக்கு, சிஐசி, லோக்பால் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான அமைப்புகள் உள்ள தலைவர்கள் அப்பாயின்ட் பண்றதுக்காக கமிட்டிஸ் வந்து போடுவாங்க. அந்த கமிட்டியில இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து முக்கியமான இடம் வந்து பெறுவாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து சில பாராளுமன்ற குழுக்கள் இருக்கு. பாராளுமன்ற குழுக்கள் இருக்கு. அதுல முக்கியமான 3 பினான்ஸ் சம்பந்தமான குழுக்கள் இருக்கு, நிதி சம்பந்தமான குழுக்கள் இருக்கு. அந்த 3 குழுலயுமே யார் இருப்பா அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பாரு. அதே மாதிரி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்கு. இந்த ஃபைனான்ஸ் கமிட்டில வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்கு. அதுல வந்து இவர் தான் தலைவராகவும் இருப்பாரு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷனுடைய சில முக்கியமான விஷயங்கள். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் கிளாஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம 500 டாபிக்கை முடிக்க முடியும். ரொம்ப பொறுமையா நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னா முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதெல்லாமே ரிவைஸ் தான் பண்றோம். ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லாருமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பற்றி படிச்சிருப்பீங்க அதிகமாக. பட் கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா பற்றியும் சரி, பப்ளிக் அக்கௌண்டன்சி பற்றியும் சரி அதோட படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் அந்த டாபிக். ஸோ கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா அவசர கால நிதி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருப்போம், தனியாக ஒரு அக்கௌண்ட் போட்டு நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதி 1000 2000 இந்த மாதிரி சேர்த்து எமர்ஜென்சிக்காக ஃபண்ட் வச்சிருப்போம்ல, நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ இல்லை கொரோனா மாதிரியான பெரும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் வந்து ஏற்படுது, இல்லை ஏதோ நிதிநிலை நெருக்கடி ஏற்படுது, இந்த மாதிரியான சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் பணம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அவசர கால நிதி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கோடி இருக்கு. ஸோ 500 crore வந்திருக்கு. ஸோ அதை 30,000 கோடியா மாத்துறதுக்கு இது வந்து 2005 கொண்டு வந்தாங்க. 2005 வந்து 500 crores முதல்ல வந்து 5 கோடி தான் இருந்துச்சு. 2005 என்ன பண்றாங்க, இது வந்து 500 கோடியா மாத்துறாங்க. ஸோ இப்போ இதோட லிமிட்டை 30,000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் வந்து பண்ணி முடிக்கல. ஸோ அப்போ இதை பத்தி நம்மளுடைய அரசியலமைப்பில் எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 267. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 267 தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அவசர கால நிதியை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க யார் தான் மேனேஜ் பண்ணும், யாரோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்கு. இந்தியாவுடைய நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்காரு இல்லையா, அவருடைய கண்ட்ரோல தான் இருக்கு. ஆனா நேரடியாக அவர் வந்து இதோடைய வரவு செலவுகள்லாம் வந்து பாத்துக்க மாட்டாரு. ஸோ அவர் யார்கிட்ட பொறுப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஓகேங்களா. யார்கிட்ட பொறுப்பு கொடுத்திருக்காரு, நிதி செயலாளர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி கிட்ட பொறுப்பு வந்து கொடுத்திருக்காரு. ஸோ பாராளுமன்ற ஒப்புதலுடன் எதிர்பாராத செலவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது வந்து எதிர்பாராத செலவுகள், எமர்ஜென்சி சமயத்தில் ஏதாவது ஒரு செலவுகள் வந்து வருதுன்னா அப்போ அது வந்து இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் கண்டஜென்சி ஃபண்ட் ஆக்ட் 1950. ஸோ இந்த சட்டம் மூலியமா தான் இந்திய தற்செயல் நிதி சட்டம் 1950 இந்த செயல்முறையை முறைப்படுத்துகிறது. ஸோ இதுக்கான ப்ராசஸ் என்ன, எப்படி பணம் போடுறது, எப்படி பணம் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சட்டத்து மூலியமா தான் வந்து ரெகுலேட் வந்து பண்றாங்க. அடுத்து ஸ்டேட் கேன் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஓன் கண்டஜென்சி ஃபண்ட். ஸோ மாநிலங்கள் என்ன பண்ணலாம், ஏதோ அவசர காலத்துக்காக இந்த மாதிரி அவசர கால நிதி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரசியலமைப்புல 267(2) வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ மத்தியில் என்ன பண்றாரு, இதை கண்ட்ரோல் பண்றது வந்து பிரசிடென்ட் பண்றாரு. அப்போ மாநிலத்தில் யார் பண்ணுவா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ மத்திய அரசாங்கத்தில் பிரசிடென்ட் வந்து பண்றாரு, சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்டஜென்சி ஃபண்ட். அதே மாதிரி ஸ்டேட்டோட கண்டஜென்சி ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுவான்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின் தான். சரிங்களா கைஸ். ஸோ இப்போ இதான் வந்து என்ன அப்படின்னா கண்டஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்து முக்கியமான அக்கௌண்ட் என்ன அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்ட். பப்ளிக் அக்கௌண்ட் பொது கணக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பொது கணக்கு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ பொது கணக்குல என்ன பணம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து அரசாங்கம் சில பணம் வந்து வாங்குறாங்க. உதாரணமா நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு பென்ஷன் ஸ்கீம்ல சேர்ந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பணத்துல இருந்து மாசம் நீங்க ஒரு அமௌண்ட் 2000 3000 சம்திங் வந்து அரசாங்கத்துக்கு கொடுப்பீங்க. சரிங்களா. அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் எல்லாமே மொத்தமா சேர்த்து வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டிகள்லாம் போட்டு கடைசியில் நீங்க ஒரு 30 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு திரும்பி வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ இங்க இருந்து இந்த 30 வருஷம் என்ன பண்றாங்க, அரசாங்கம் ஒரு 30 இயர்ஸ் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் அந்த பணம் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஒரு 30 வருஷம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் அந்த பணம் வந்து இருக்கு. அந்த பணம் இருக்கு இல்லையா, இந்த பணத்தை அரசாங்கம் எதுல போட்டு வச்சிருப்பாங்க, இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. 30 வருஷமும் இந்த பணம் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பணத்தை எதுலாம் வரும் அப்படின்னா, நம்ம வந்து எல்ஐசியில் திட்டங்கள் போடுறோம், அந்த பணம் இதுல தான் வரும். அதே மாதிரி நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் போடுறோம் அரசாங்கத்தில், ஆர்டி போடுறது, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போடுறது, அதே மாதிரி இந்த தங்க மகள் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் போடுறது. இந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட என்னென்னலாம் சேமிப்பு திட்டங்கள் வந்து நம்ம வச்சிருக்கோமோ அந்த திட்டத்துக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி ஒரு லாங் டென் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்பிட்வீன் கேப்ல அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை எல்லாமே நம்ம கொடுக்குற அந்த பணத்தை எல்லாமே வந்து இந்த அக்கௌண்ட்ல தான் போட்டு வச்சு எடுத்து வந்து செலவு பண்ணுவாங்க. இதுல போட்டு இந்த அக்கௌண்ட்ல போட்டுட்டு மறுபடியும் அதை முதலீடு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ இது வந்து ஆர்டிகல் 266(2). ஸோ 266 கிளாஸ் 2 இது வந்து பேசுறாங்க. ஸோ இது வந்து பாராளுமன்றம் ஒதுக்கீடு இல்லாமல் நிர்வாக நடவடிக்கையின் மூலம் நிர்வகிக்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக இது மூலியமா தான், எக்ஸிக்யூட்டிவ் மூலியமா தான் பண்றாங்க. இதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இன்னொரு ஃபண்ட் இருக்கு. அதுல தான் அரசாங்கத்துடைய வரவுகள் செலவுகள் எல்லாமே வந்து இருக்கும். அதை வந்து பாராளுமன்றத்துடைய சட்டம் மூலியமா தான் அதுல இருந்து பணம் எடுக்க முடியும். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி பாராளுமன்ற சட்டம் எதுவுமே தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேக் இருக்காருல்ல, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் வந்து இந்த அக்கௌண்ட் தணிக்கை வந்து பண்ணுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சேவிங்ஸ் ஃபண்டு, அதே மாதிரி நம்ம போகிற ப்ராவிடென்ட் ஃபண்டு, ரிசர்வ் ஃபண்டு, டெபாசிட், இந்த மாதிரி நம்ம போடுறோம் அந்த அமௌண்ட்டை 5 வருஷம் 10 வருஷம் அரசாங்கம் வச்சு திரும்ப நம்ம கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பணங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே எதில் வந்துடும், இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ல வந்துவிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தலைப்பு. இது வந்து எப்பலாம் எலெக்ஷன் வருதோ அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா நியூஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா. அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா,
நீங்க ஒரு கட்சியில எலெக்ட் ஆறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் நீங்க திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல இருந்து வெற்றி பெற்றுட்டீங்க. வெற்றி பெற்றுட்டு நீங்க வந்து பாராளுமன்றத்துக்கு போறீங்க. ஸோ அங்க ஒரு பிஜேபியோடைய லீடர் என்ன சொல்றாருன்னா, நீ பிஜேபிக்கு வந்துட்டு அப்படின்னா உனக்கு நான் பெரிய ஒரு மந்திரி பதவி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை காட்டுறாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து இத்தனை கோடி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆசை காட்டுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நார்மலா ஹியூமன் என்ன பண்ணுவோம்? அந்த கட்சியில இருந்து வேற கட்சிக்கு வந்து போகும்ல. ஸோ இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுடைய பதவி வந்து இழந்துருவீங்க. இதுக்கு பேர் தானே கட்சி தாவல் தடை சட்டம். நீங்க வந்து எந்த கட்சியில இருந்து எலெக்ட் ஆறீங்களோ அந்த 5 வருஷம் முடிகிற வரை அதே கட்சியில தான் இருக்கணும். நீங்க வேற கட்சிக்கு வந்து தாவக்கூடாது. அப்படி தாவனீங்க அப்படின்னா உங்களை பதவியில இருந்து தூக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது என்னன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது. ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் வந்து கிடையாது. இது எப்பதான் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 52nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 52வது சட்ட திருத்தம் 1985 1985 வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து 10th ஷெட்யூல். ஸோ நம்ம அட்டவணைகள் பார்த்துருக்கோம் ஷெட்யூல். அதுல 10th ஷெட்யூல் என்ன பண்றாங்க? இந்த விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 10th ஷெட்யூல்ல இது வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்படி இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது 10th ஷெட்யூல்ல இருக்கு. அதே மாதிரி 52nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1985ல இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாருன்னா அந்த சமயத்துல அவர் மேல யார் நடவடிக்கை எடுப்பா? பிரசிடிங் ஆஃபீஸர். யார் நடவடிக்கை எடுப்பா அப்படின்னா பிரசிடிங் ஆஃபீஸர் நடவடிக்கை எடுப்பாரு. பிரசிடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது அந்த அவையோட தலைவர் இருக்காருல, லோக்சபா இருந்துச்சு அப்படின்னா சேர்மன் வந்து தலைவரா இருப்பார், ஸ்பீக்கரும் தலைவரா இருப்பாரு. அதே மாதிரி ராஜ்யசபா இருந்துச்சு அப்படின்னா சேர்மனும் தலைவரா இருப்பாரு. இந்த அவை தலைவர்களுக்கு தான் முழு அதிகாரம் உண்டு இந்த மாதிரி கட்சி தாவல் யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ என்னென்ன விஷயங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களை கட்சி தாவல்ல இருந்து நீக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வாலண்டரிலி கிவிங் அப் த மெம்பர்ஷிப். ஸோ இப்போ நீங்க டிஎம்கே எலெக்ட் ஆயிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா டிஎம்கேயோட அந்த கட்சி மெம்பர்ஷிப்பை நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க, நான் டிஎம்கே கட்சியில் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலியமா பதவியில இருந்து எம்பி பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியா voting or abstain from voting against the party direction without prior permission. ஸோ பாராளுமன்றத்தில் நிறைய பில்ஸ் வந்து பாஸ் பண்றாங்கல்ல, பில்ஸ் பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்? அந்த பில் வந்து வரலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக அங்க உள்ள எம்பிஸ் எல்லாமே வந்து ஓட் போடணும். எஸ் இந்த பில் வந்து வரலாம், இல்ல நோ இந்த பில் வந்து வேணாம் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்? ஓட் வந்து போடுற மாதிரி இருக்கும் எம்பிஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடும்போது எம்பிஸ் என்ன பண்ணக்கூடாது? அவங்களுடைய சுய விருப்பத்தின் பெயரில் ஓட்டு போடக்கூடாது. யாரை கேட்டுதான் ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த கட்சியோட கொறடா இருப்பாரு. ஓகேங்களா? கட்சியோட கொறடா தான் வந்து கட்சி என்ன சொல்றாங்களோ அதை வந்து பார்லிமெண்ட்ல உள்ள எம்பிஸ்க்கு வந்து சொல்றவர். ஸோ அப்ப கட்சி வந்து ஒரு பில்லுக்கு வந்து எஸ்ன்னு ஓட்டு போட சொன்னாங்கன்னா எஸ்ன்னு ஓட்டு போடணும், இல்ல நோன்னு ஓட்டு போட சொல்றாங்கன்னா நோன்னு ஓட்டு போடணும். இதுக்கு மாற்றா ஓட்டு போடக்கூடாது. இப்ப கட்சி வந்து ஒரு பில்லுக்கு வந்து எஸ்ன்னு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க நோன்னு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. அதே மாதிரி நீங்க ஓட்டு போட வரல, கட்சியோட நிர்வாகத்துக்கிட்ட எந்த இதுவும் சொல்லாம நாளைக்கு ஒரு முக்கியமான பில் வந்து பாஸ் பண்ணோம், அந்த பில்லுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்க வரவே இல்லை அப்படின்னாலும் உங்களை தூக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க வேற எதுக்கு ஓட்டு போடுறதா இருந்தாலோ இல்ல நீங்க வந்து ஓட்டு போட வராம இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? கட்சியோட தலைமை கிட்ட இன்ஃபார்ம் வந்து பண்ணிருக்கணும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காருல்ல, ஸோ சுயேட்சையா நின்று வெற்றி பெற்ற வேட்பாளர். ஸோ அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ அவர் கடைசி வரை 5 வருஷம் ஃபுல்லாவே வந்து அவர் சுயேட்சையா மட்டும் தான் இருக்கணுமே தவிர வேற எந்த கட்சியிலையும் அவர் வந்து சேரக்கூடாது. அதே மாதிரி வந்து நாமினேட்டர் மெம்பர் இருக்காங்கல்ல, ஸோ லோக்சபாவில் வந்து என்ன பண்றாங்க? ராஜ்யசபாவில் வந்து 12 நபர்கள் நாமினேட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நாமினேட் பண்ற எம்பிஸ்க்கு என்ன விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. அந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க எந்த கட்சியில வேணாலும் சேர்ந்துக்கலாம். 6 மாசத்துக்கு அடுத்து என்ன பண்ண முடியாது? கட்சியில சேர முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க? இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டம் மூலியமா உங்களுடைய எம்பி பதவியை பறிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இதுல என்ன பண்றாங்கன்னா 2003ல ஒரு அமெண்ட்மென்ட் பண்றாங்க. இதுல 2003ல ஒரு அமெண்ட்மென்ட் பண்றாங்க. சோ அதுல என்ன சொல்றாங்கன்னா மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. சோ இப்ப நீங்க தனியா இண்டிவிஜுவலா போகாம உங்க கட்சியில இருந்து உங்க கட்சியில உள்ள மொத்த உறுப்பினர் ஒரு 300 பேர் இருக்கீங்கன்னா அந்த 300 பேர்ல ஒரு 100 பேர் மொத்தமா வெளியே வந்து வேற கட்சிக்கு வந்து சேர்றீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன ஆகுது? இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்ளிகபிள் ஆகாது. சோ 1/3 டிஃபெக்ஷன் வாஸ் கன்சிடர்ட் as a merge. ஸோ உங்க கட்சியில 300 பேர் இருக்கீங்க, அந்த 300 பேர்ல இருந்து என்ன பண்றீங்க? 100 பேர் வெளியே வந்துடுறீங்க. 100 பேர் வெளியே வந்து வேற கட்சியில சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த சமயத்துல இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? அப்ப அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பொறுத்தவரை நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ அந்த கேசஸ் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிறதும் கரண்ட்ல இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்ப சமீபத்துல நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா பிப்ரவரி மாசம் வந்து எலக்ட்ரோரல் பாண்ட் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த பேசிக்கான சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அரசியல் கட்சிகள் இருக்காங்கல்ல, அரசியல் கட்சிகளுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் நிறைய பணம் வந்து தேவைப்படும். அந்த பணம் எல்லாமே எப்படி தான் வரும் அப்படின்னா அவங்க வந்து டொனேஷன் வாங்குவாங்க. ஸோ அவங்களுடைய கட்சியோடைய உறுப்பினர்கிட்ட இருந்தும் சரி, அதே மாதிரி யார் யாரெல்லாம் கட்சியோட விசுவாசிகள் இருக்காங்க
இருக்காங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, டொனேஷன் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி பண்ற டொனேஷன்ல நிறைய கருப்பு பணம் வந்து புழங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக 2018 என்ன பண்றாங்க, அரசாங்கம் வந்து இந்த தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க 2000 ரூபாய்க்கு மேல அரசியல் கட்சிகளுக்கு வந்து டொனேட் பண்றீங்க அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும், காசு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பாண்டா வாங்கி தான் அரசியல் கட்சிகளுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த பாண்டா வாங்குறது மூலியம் என்ன ஆகும், யார் வந்து அரசியல் கட்சிகளுக்கு இது பண்றாங்க, டொனேஷன் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஸோ அதனால கருப்பு பணம் வந்து எலக்ட்ரல் ஃபண்டிங்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டொனேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் பண்ணோம் அப்படின்னா அது காசாக கொடுக்காம என்ன பண்ணும், நீங்கள் ஸ்டேட் பேங்க்ல போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள பாண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இப்போ ஒரு 10,000 ரூபாய் டொனேட் பண்ண போறீங்க. அப்போ அந்த 10,000 ரூபாய் பொலிட்டிக்கல் பார்ட்டிட்டு போயிட்டு காசாக கொடுத்துடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், நேராக எஸ்பிஐ போகணும். எஸ்பிஐல போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் பாண்ட், அந்த எலெக்ஷன் பாண்ட் வந்து தருவாங்க. அந்த பாண்டை வாங்கிட்டு போயிட்டு நீங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிட்ட கொடுக்கணுமோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிட்ட வந்து கொடுத்துடலாம். ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணணும், அந்த பாண்டை ஒரு 15 நாள் டைம் இருக்கு, அந்த 15 நாளுக்குள்ள அந்த பாண்டை திரும்ப காசா வந்து மாத்திக்கலாம். அப்ப என்ன பண்ணுது, உங்களுக்கு இடையில ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகும், யாரு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து போயிடும். ஸோ அப்ப இதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதை பொறுத்தவரை 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய், 1 கோடி இந்த மாதிரியான டினாமினேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது இஷ்யூ பண்றது யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்றாங்க, எஸ்பி வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ இதோடைய வேலிடிட்டி எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 நாட்கள். நீங்க வாங்கினதுல இருந்து 15 நாட்கள். அதே மாதிரி இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ், இந்தியாவுடைய குடிமகன்கள் இருக்காங்கல்ல, இந்தியாவுடைய குடிமகன்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய என்டிடி கம்பெனி இருக்குல்ல, கம்பெனியும் வந்து வாங்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து இது பண்ணா. அதனால பாக்குறோம் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, கோடி கணக்கில் வந்து பணம் 1000 கோடி 2000 கோடின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து பொலிட்டிக்கல் கட்சிகளுக்கு வந்து கொடுக்குறாங்கல்ல. ஸோ அப்ப இது வந்து இந்திய குடிமகனும் கொடுக்கலாம், அதே மாதிரி கட்சிகளும் கொடுக்கலாம். ஸோ 10 days ஈச் இன் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த 4 மாசத்துல மட்டும் தான் இந்த பத்திரம் வந்து கிடைக்கும். இந்த 4 மாசத்துல ஒரு 10 நாள் மட்டும் தான் அந்த பத்திரம் கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்க போய் வாங்கி என்ன பண்ணலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ டோனர்ஸ் நேம் இஸ் நாட் மென்ஷன்ட் ஆன் த பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா யாரு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தெரியாது. ஸோ யார் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேர் வந்து இந்த இதுல நார்மலா செக்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா தெரியும்ல, யார் வந்து பணம் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெரியும். ஆனா இதுல வந்து என்ன பண்ணிருக்காது, எந்த பார்ட்டி அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்காது. அதே மாதிரி யார் கொடுக்குறா அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே வந்து இருக்காது. சரிங்களா. அதே மாதிரி இது வந்து எல்லா பார்ட்டிக்குமே கொடுக்கலாமா கிடையாது. ஸோ எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க, அங்கீகரிக்கல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கோ அந்த கட்சிகளுக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும், இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வெளிப்படைத்தன்மை இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த எலக்ட்ரல் பாண்டை சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ லோக்சபாவுடைய சபாநாயகர். இந்த லோக்சபாவுடைய சபாநாயகர் எதனால முக்கியம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா லோக்சபா சபாநாயகருக்கான தேர்தல் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியை சேர்ந்த ஓம் பிர்லா அவர்களும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கொடிக்குருள் சுரேஷ் இவங்க 2 பேர் வந்து போட்டி போட்டிருக்காங்க. ஸோ இதுல வாய்ஸ் ஓட் மூலியமா, குரல் வாக்கெடுப்புல சிம்பிள் மெஜாரிட்டியில யார் ஜெயிச்சிட்டா அப்படின்னா ஓம் பிர்லா அவர்கள் ஜெயிச்சு 18வது லோக்சபாவுடைய சபாநாயகரா ஆயிட்டாரு. ஸோ இது வந்து அவருடைய 2வது டென்யூர். சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்பீக்கரை பத்தி நம்முடைய அரசியலமைப்புல எந்த ஆர்டிகிள் சொல்றாங்கன்னா ஆர்டிகிள் 93. அரசியலமைப்புல ஆர்டிகிள் 93 சொல்றாங்க, ஸ்பீக்கரை பத்தி சொல்றாங்க. அரசியலமைப்பு சரத்து 93, லோக்சபா 2 உறுப்பினர்கள் சபாநாயகராகவும் துணை சபாநாயகரும் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. ஸோ அப்ப ஆர்டிகிள் 93 சொல்றாங்க, லோக்சபால ஸ்பீக்கர்னு ஒரு நபர் இருக்கணும், அவருக்கு அசிஸ்ட் பண்ண டெபுட்டி ஸ்பீக்கர்னு ஒரு நபர் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள் 93 வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப அந்த நபரை செலக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் வந்து நடக்கும். அந்த தேர்தலில் யார் வந்து பங்கேற்றுக்கலாம் அப்படின்னா லோக்சபாவில் யார் வேணாலும் பங்கேற்றுக்கலாம். லோக்சபாவில் எத்தனை எம்பி, ஒரு 550 எம்பி இருக்காங்கன்னா அந்த 550 எம்பியில் எத்தனை பேர் வேணாலும் யார் வேணாலும் வந்து என்ன பண்ணிக்கலாம், பங்கேற்றுக்கலாம். பட் என்ன, இந்த தேர்தல் நீங்க போட்டிடணும்னா நீங்க வந்து எம்பியா இருக்கணும். எம்பியா இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டியிட முடியும். ஸோ அப்ப தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மனு தாக்கல் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் இப்போ ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 10 பேருக்கான எலெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிற தேதி யார் அறிவிப்பா, நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து தேதியை அறிவிப்பார். ஸோ அவர் என்ன தேதியில் அறிவிக்கிறாரோ அந்த தேதியில் ஒரு 5 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த 5 பேருக்கு வந்து போட்டி நடக்கும். ஸோ போட்டி எப்படி நடக்கும்னா குரல் வாக்கெடுப்பு மூலியமா, எஸ் நோன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி குரல் வாக்கெடுப்பு மூலியமா நடக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும் போதுமானது. ஸோ இப்போ இவருக்கான முக்கியமான பவர்ஸ் என்ன அப்படின்னா மெயின்டைனிங் ஆர்டர். ஸோ பார்லிமெண்ட்ல அவங்கள சேரத்துக்கு அடிப்பாங்க, கத்துவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்லிமெண்ட்டை ஒழுங்கா சுமூகமாக வழி நடத்துகிற பொறுப்பு வந்து இவருக்கு தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் இன்டர்பிரட்டர். ஸோ இந்த பார்லிமெண்ட் எப்படி நடக்கணும், நம்மளுடைய லோக்சபா எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபைனலாக இன்டர்பிரட் பண்ணி இப்படி தான் இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு சொல்றது வந்து இவர் தான் வந்து சொல்லுவார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோரம் மேனேஜ்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ல ஒரு செஷன் நடக்கணும் அப்படின்னா மினிமம் 1/10 மெம்பர் வந்து
ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். இந்த 1/10 மெம்பருக்கு கீழே இருந்தாங்க, இப்போ 500 பேர்னா 50 பேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 50 பேருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன ஆகாது, இந்த விஷயம் வந்து நடைபெறாது, இந்த பார்லிமெண்ட் வந்து நடக்காது. ஸோ அப்போ அந்த கோரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது யார் தான், இவர் தான். அதுக்கடுத்து வாக்களிக்கும் உரிமை, இவருக்கு வந்து வாக்களிக்கிற உரிமை வந்து கிடையாது. ஸோ நார்மல் எம்பிஸ்க்கு வந்து வாக்களிக்கிற உரிமை இருக்கு, ஆனால் இவருக்கு வாக்களிக்கிற உரிமை வந்து கிடையாது. இவர் எப்போ மட்டும் தான் வாக்களிக்கலாம் அப்படின்னா கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டை ஆயிடுச்சு, இப்போ 50 பேர் எஸ் சொல்றாங்க, 50 பேர் நோ சொல்றாங்க. அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணுவார், ஸ்பீக்கர் வந்து ஓட் போடலாம். சரிங்களா, இது மட்டும் பேர் தானே கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது. அதே மாதிரி கூட்டம். ஸோ ஆர்டிகல் 108ல ஜாயின்ட் சிட்டிங் பத்தி பேசியிருக்காங்கல்ல, ஸோ அந்த ஜாயின்ட் சிட்டிங் வந்து இவர் தான் வந்து கூட்டுவார். அதே மாதிரி சீக்ரெட் மீட்டிங், ஸோ பார்லிமெண்ட்டை நார்மலாக என்ன பண்ணலாம், எல்லாரும் போயிட்டு வந்து பார்க்கலாம். பட் சீக்ரெட் சிட்டிங்னு வச்சுட்டாங்கன்னா அந்த கேலரியில் பப்ளிக் யாருமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து பண மசோதாவை சான்றளிப்பல், ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்லையா அப்படிங்கிறத ஃபைனலாக முடிவு பண்ணுறது யார், இவர் தான். 110 மூலியமா. ஸோ அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஆன்டி டிஃபெக்ஷன்ல கட்சி தகவல் தடைச்சீட்டு மூலியமா ஒரு நபர் வந்து எம்பி பதவியிலிருந்து தூக்குறதுக்கு இவருக்கு வந்து அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் அஃபிஷியோ ரோல், இவர் தான் வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு ஒன்று இருக்கு, பார்லிமெண்ட்ரி ஃபோரம் ஒன்று இருக்கு, அதுல இவர் தான் வந்து எக்ஸ் அஃபிஷியோ. அடுத்து வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஸோ நிறைய கிட்டத்தட்ட 20 கிட்ட பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கு, குழுக்கள். அந்த குழுக்களுடைய தலைவர் இருக்காருல, சேர்மன், அவரை இவர் தான் அப்பாயின் பண்ணுவாரு. அதே மாதிரி இவர் 3 குழுவுடைய தலைவராக இருப்பார். ஒன்னு என்ன அப்படின்னா பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, அதுக்கடுத்து வந்து ஜெனரல் பர்பஸ் கமிட்டி, ஓகேங்களா, பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, ஜெனரல் பர்பஸ் கமிட்டி, அடுத்து ரூல்ஸ் கமிட்டி. இந்த 3 கமிட்டிக்கு வந்து இவர் தான் தலைவராக இருப்பார். இது போக என்னென்ன கமிட்டி இருக்கோ அந்த எல்லா கமிட்டியோடைய விஷயத்தையும் இவர் தான் வந்து தலைவர்களையும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அடுத்த 18வது டாபிக் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன். ஸோ டீலிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் கான்ஸ்டிடியூன்சி இருக்குல்ல, பாராளுமன்ற தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள், அந்த தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்றதுக்கு பேர் தான் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு தொகுதியோட எல்லையை வந்து விரிவு பண்றது, இல்லை எல்லையை வந்து கம்மி பண்றது, இல்லை 2 தொகுதியை வந்து ஒன்னா சேர்க்கறது, இல்லை ஒரு தொகுதியை 2ஆ பிரிக்கிறது, இந்த மாதிரியான பண்றதுக்கான விஷயத்துக்கு பேர் தானே டீலிமிட்டேஷன். ஸோ அப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியோ பாராளுமன்ற தொகுதியோ மறுசீரமைப்பு பண்ற ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த விஷயத்தை பண்றது யாரு, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. ஸோ இதை நம்மளுடைய அரசியலமைப்புல ஆர்டிகல் 82 என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் பிறகு நாடாளுமன்றம் ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு சென்செக்ஸ் அப்புறமா இந்தியா பொறுத்தவரை 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை சென்செக்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அப்போ ஒவ்வொரு சென்செக்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா பாராளுமன்றம் வந்து ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன், ஒரு ஆணையத்தை வந்து அமைக்க வேண்டும். ஸோ அந்த ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டிகிரீஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த கான்ஸ்டிடியூன்சி, அந்த தொகுதிகளை, பாராளுமன்ற தொகுதியிலும் சரி சட்டமன்ற தொகுதியிலும் சரி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 82லயும், அதே மாதிரி ஆர்டிகல் 170ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 தடவை, 1952, 63, 73, 2002 மொத்தம் 4 தடவை பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2011க்கான சென்செக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து திரும்ப வந்து போட்டுருவாங்க. ஸோ எப்போ போல சென்செக்ஸ் வருதோ அந்த சமயத்தில் ஃபுல்லாமே வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து போட்டுருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு 39 தொகுதி இருக்குன்னா அதை குறைக்கணுமா, ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா அதை வந்து 35 ஆகணுமா இல்லை 37 ஆகணுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவங்க ஒரு பரிந்துரை கொடுத்துட்டாங்க, இப்போ தமிழ்நாடுடைய மக்களவை தொகுதியை 39ல இருந்து நம்ம குறைச்சிடலாம், 35ங்கிற மாதிரி குறைச்சிடலாம் அப்படின்னா அதை கண்டிப்பா என்ன பண்ணும், மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும். இவங்க கொடுக்குற பரிந்துரை அப்படிங்கிறது பைண்டிங். ஸோ கண்டிப்பா அதை வந்து நடைமுறைப்படுத்தி ஆகணும், அதை நடைமுறைப்படுத்தாம இருக்க முடியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர். ஸோ அதுக்கப்புறமா இந்த 84வது சட்டத்திட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் வந்து அடுத்து 2026ல தான் பண்ணணும், அடுத்து வந்து 2026ல தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 42வது சட்டத்திட்டம், 42nd கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1971 சென்செக்ஸ். ஸோ 1971 சென்செக்ஸை வச்சு மட்டும் தான் என்ன பண்ணணும். இப்போ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களவை தொகுதி, அதே மாதிரி மாநில சட்டமன்ற தொகுதியோடைய அந்த மறுசீரமைப்பு இருக்குல்ல, அதை எதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க, 1971 என்ன பாப்புலேஷன் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இப்போ மறுபடியும் இப்போ 2021க்கான சென்செக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் புது சென்செக்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ அப்போ இதில் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார், இவர் தான் வந்து தலைவர், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைவராக இருப்பார். அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், அடுத்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். இந்த 3 நபர்களும் வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல வந்து இருப்பாங்க.
ஸோ அடுத்து வந்து முக்கியமான ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய 50வது கூட்டம் வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக நடந்து 53வது கூட்டம். ஸோ இந்த வருஷம் தான் வந்து 50வது கூட்டம் நடந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து 53வது கூட்டம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரை இதுவும் வந்து 101வது சட்டத்திருத்தம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக தான் வந்து கொண்டு வராங்க 2016. இது எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 2791 279A அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் மூலியமா தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு வராங்க. இதுல யார் யார் இருப்பா அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாரு, நிதி அமைச்சர் இருப்பாரு, அவர் தான் யாரு சேர்மேன். ஸோ மத்திய அமைச்சர் வந்து தலைவராக இருப்பாரு. அடுத்து மாநிலத்துடைய வருவாய் மற்றும் நிதி இணை அமைச்சர் வந்து இருப்பாரு. மாநிலத்துடைய வருவாயுடைய நிதி அமைச்சரோ இல்ல இணை அமைச்சரோ வந்து இருக்கலாம். அடுத்து மாநிலத்துடைய நிதி ஆர் வருவாயுடைய அமைச்சர் இருக்கலாம். ஸோ மத்திய சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். மத்திய இணையமைச்சர் இருப்பார்ல, நிதிக்கான இணையமைச்சர் இருப்பார், அவர் இருப்பாரு. அடுத்து மாநிலத்துடைய அமைச்சர் வந்து இருப்பார். இந்த 3 நபர்கள் வந்து உறுப்பினர்களா இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற என்னென்ன வேலைகள் பார்க்குறாங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் டேக்ஸ் ரேட் அண்ட் எக்ஸப்ஷன். ஜிஎஸ்டிக்குள்ள எந்தெந்த பொருட்கள் வந்து இருக்கணும், அதே மாதிரி எந்தெந்த பொருட்கள் வந்து இருக்கக்கூடாது. உதாரணமாக இப்போ வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது. இந்த மாதிரி எந்தெந்த பொருட்கள்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள வரணும், எதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்கறது. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் ஏதோ ஒரு பொருளுடைய ரேட்டை உயர்த்துறது இல்லை கம்மி பண்ணுறது. அதே மாதிரி ஜிஎஸ்டி நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குல்ல, 0%, 8%, 28% நிறைய ஸ்லாப்ஸ் இருக்கு. அதுல எந்தெந்த ஸ்லாப்ல எந்தெந்த பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே முடிவு பண்றது யார் தான், நம்மளுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் மட்டும் தான் முடிவு பண்றாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து செயல்படுறதுக்கு மினிமம் 50% நபர்கள் வந்து இருக்கணும். ஸோ மொத்த இதுல மெம்பர்ஷிப்ல மொத்தம் இதுல 50% வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஓட்டிங் ரைட்ஸை பொறுத்தவரை 1/3 ஃபார் சென்டர். ஸோ 3 ஓட்டு இருக்கு அப்படின்னா அதுல 1/3 ஃபார் சென்டர், அடுத்து 2/3 ஃபார் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா 2/3 ஓட்டு இருக்கு. ஸோ அதிகமான பவர் வந்து ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு. அப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்தவரை ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்துடைய ஓட்டிங் சப்போர்ட் வந்து தேவை. சரிங்களா? ஸோ மெஜாரிட்டி வந்து 3/3 ஆஃப் த டோட்டல் வெயிட். ஸோ அடுத்து கடைசியாக இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன். ஸோ சைமல்டேனியஸ் எலெக்ஷன், ஒரே இந்தியா ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வராங்கல்ல. ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட் வந்து 2017 இருந்தே வந்து நியூஸ்ல வந்து இருக்கு. ஆனால் இப்போ ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா போன 2023 செப்டம்பர் மாதம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனை இந்தியாவில் கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறத ஆராயறதுக்காக. அந்த கமிட்டி யாருடைய தலைமையில் போடுறாங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த், இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் என்ன பண்றாங்க, இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்து இந்தியா கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக கமிட்டி வந்து போடுறாங்க. அந்த கமிட்டி அவங்களுடைய பரிந்துரையை இப்போ ரீசெண்டா மத்திய அரசாங்கம் கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன, இப்போ நமக்கு வந்து லோக்சபா எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. லோக்சபா எலெக்ஷன் தனியாக தான் நடந்துச்சு. அதே மாதிரி 2021 நம்ம மாநிலங்களுடைய சட்டசபை எலெக்ஷன் வந்து நடந்துச்சு, அது தனியாக நடக்குதுல்ல. அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன் தனியாக தான் நடந்துச்சு. இந்த மாதிரி இந்தியாவில் மெயினா லோக்சபா எலெக்ஷன் தனியாக நடக்கும், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் தனியாக நடக்கும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் இந்த 2 எலெக்ஷனுமே வந்து ஒரே நாளில் நடத்துறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன். ஸோ மத்திய அரசாங்கத்துடைய இந்த லோக்சபா எலெக்ஷனும் சரி, அதே மாதிரி மாநில சட்டமன்றத்துடைய எலெக்ஷனும் ஒரே கட்டத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதோடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்திற்கு பிந்தைய முதல் 2 சதவீதங்கள், 1962 வரை, 1952 இருந்து 1967 வரை இந்த நடைமுறை தான் இருக்கு. எப்ப இருந்து எப்ப 1952 தான் முதல் தேர்தல் நடக்குது. அப்ப இருந்து 1967 வரை இதே நடைமுறை தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா டிசொல்யூஷன் ஆஃப் சர்டன் அசம்பிளிஸ் இன் 1960, 1968 என்ன ஆகுதுன்னா சில மாநிலங்களுடைய சட்டசபையில் வந்து கலைக்கப்படுது. ஸோ அதனால இந்த லோக்சபா டிஸ்டர்ப்டட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 1967 அப்புறமா நடந்த எல்லா எலெக்ஷனுமே வந்து தனித்தனியாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது வந்து இப்போ கரண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்வீடன் இந்த மாதிரியான நாடுகளில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்து இருக்கு. இப்போ யார் எந்த கமிட்டி போட்டிருக்காங்க, பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த், ஃபார்மர் பிரசிடென்ட், இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில போட்ட கமிட்டி என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா கைஸ்? ஸோ இதோட நமக்கான டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது போக ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுக்கு வந்து படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து ஒரே டாபிக் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சம்மந்தமாகவும் நம்ம வந்து வீடியோ போடலாம். சரிங்களா கைஸ்? ஸோ இந்த பிபிடி வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் செய்யப்படும். ஸோ அதனால் யாரும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆசிக் சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம அடுத்த 10 டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த செஷனை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இதில் 500 டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 500 டாபிக் இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் த விஷயம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இது நல்லா பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.